ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட ட்ரூ ஃபீலிங்ஸ் என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்லேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்ச் ஆகிறதுன்னு அவசியம் இல்லை. ஸோ லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, it's hash turn. Okay, abundance. Okay, weakness. Okay, isolation. Okay, guilt. Okay, bottom of the deck, creativity. Okay, Seven of Pentacles, the Fool, Four of Wands, King of Cups. Okay, Three of Cups. Okay, bottom of the deck, Seven of Swords. Okay, World, Star, Four of Wands, Queen of Wands, Border, bottom of the deck, Ten of Cups. Okay, okay. ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது நீங்கள் லவ் பண்ண பர்சனோட ட்ரூ ஃபீலிங்ஸ் என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிட்டேன், எனக்கு அதுலேருந்து மூவ் ஆன் பண்ண வழி தெரியலை. ஸோ ட்ரை பண்ணி எனக்கு மூவ் ஆன் பண்ண முடியலை. எனக்கு அந்த பர்சனோட தாட் வர டைமில் நான் வந்து ரொம்ப டிப்ரெஷன் மோடில் போகிறேன். ஸோ எனக்கு ஒரு ஹீலிங் வேணும்னாக்கும் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரீடிங்கில் என்ன பார்க்க போகிறோம், நீங்கள் லவ் பண்ண பர்சனோட ட்ரூ ஃபீலிங்ஸ் என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, இப்போ ரீடிங்கில் போகலாம். ஓகே ஓகே, பார்த்திங்கன்னா இந்த பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பேர்டனாக ஃபீல் பண்ணிட்டு உண்டு. ஆக்சுவலி இந்த பர்சனுக்கு தலைக்கு மேலே ஏகப்பட்ட பேர்டன்ஸ் உண்டு, நிறைய சுமைகள் உண்டு. ஃபேமிலி வைஸாக இருக்கட்டும், இல்லைங்க வந்து கெரியர் வைஸாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் வைஸாக இருக்கட்டும், இந்த பர்சனுக்கு நிறைய ப்ராப்ளம் உண்டு. ஓகே, பட் இந்த பர்சன் எல்லா ப்ராப்ளத்தையும் உங்ககிட்ட திறந்து சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த பர்சன் வந்து தன்னோட கஷ்டங்களை வந்து இந்த யாருக்கிட்டையும் திறந்து சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் கிடையாது. எல்லா கஷ்டங்களையும் தனக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே சிரித்து காட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஓகே, இந்த பர்சனுக்கு நிறைய பர்டன்ஸ் உண்டு. இப்போ என்ன சொல்கிறது, மேபி இப்போ எங்கள் சமூகத்தில் இந்த பர்சனுக்கு ஒரு நல்ல நேம்ஸ் இருக்கலாம். ஒரு ஓகே, ஸோ நல்ல நேம்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த பர்சனுக்கு அப்போ இந்த பர்சனுக்கு ஆல்ரெடி நிறைய பர்டன்ஸ் உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களை இந்த பர்சன் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பர்சனுக்கு ஏகப்பட்ட பர்டன்ஸ் உண்டு, நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டு. பட் இந்த பர்சன் உங்களை மீட் பண்ணுற டைமில் இந்த பர்சனுக்கு வந்து ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீலாக இருக்கலாம். இப்போ என்ன சொல்கிறது, அந்த பர்சன் இதுக்கு முன்னாடி இந்த லைஃப்பில் அந்த பர்சனுக்கு வந்து ஒரு சந்தோஷம் ஒரு கிட்டிட்டு இல்லைங்கி உங்களை பார்க்குற டைமில் அந்த பர்சனுக்கு ஒரு சந்தோஷம் கிட்டிருக்கும்.
நிறைய பேர்டன்ஸ் உண்டு. எப்பவுமே அந்த பர்சன் வந்து தன்னோட கவலைகளை, தன்னோட சுகங்களை தனக்குள்ளே ஒழிச்சு வைக்கக்கூடிய ஒரு பர்சன். எப்பவுமே சிரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த பர்சன் நீங்கள் பார்க்குற டைமில் எப்பவுமே அந்த பர்சன் சிரிச்சிட்டு இருப்பாங்க. தன்னோட சொந்த கஷ்டங்களை வந்து யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க. ஓகே, பட் இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து சில விஷயங்கள் ஷேர் பண்ணிப்பாங்க. பட் வேறு யார்கிட்ட இந்த பர்சன் தன்னோட கஷ்டங்களை யார்கிட்டயுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. எல்லா கஷ்டங்களையும் தனக்குள்ளே வச்சு வெளியே சிரிச்சிட்டு இருப்பாங்களே. வெளியே சிரிச்சிட்டு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு பர்சன். அப்போ அந்த பர்சனுக்கு நிறைய கஷ்டங்கள் லைஃப்பில் இருந்திருக்குது. ஓகே, பட் அந்த ஸோ ஆக்சுவலி அந்த பர்சன் லைஃப்பில் ஒரு போர்டன் ஆஃப் ஒரு சுமைகளை ஏகப்பட்ட போர்டன்ஸ் உண்டு. ஃபேமிலியை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு இந்த பர்சனுக்கு இருக்கலாம். ஸோ இப்போ மனுஷனாக பிறந்தாச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. வீட்டுக்கு வீடு வாசப்படி சொல்கிற மாதிரி. ஸோ எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும். ஸோ அந்த பர்சனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு போர்டன் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துட்டு. பட் உங்களை பார்க்குற டைம் இந்த பர்சனுக்கு ஒரு உங்களை பார்க்குற டைம் இந்த பர்சனுக்கு பல கஷ்டங்களை மறந்து உங்களை பார்க்கும்போதோ இல்லை உங்ககிட்ட பேசும்போதோ ஸோ ஒரு சந்தோஷம், ஒரு ஆத்மா திருப்தி கிடைச்சிட்டு இந்த பர்சனுக்கு. ஓகே, ஆனால் அந்த பர்சன் வந்து இப்போ என்ன சொல்லுது, அந்த ரியலைசேஷன் இந்த பர்சனுக்கு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இல்லை. ஓகே, இப்போ என்ன சொல்லுது, இந்த பர்சன் ஸ்டார்டிங் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்ககிட்ட இந்த ஃபூலோட எனர்ஜி நின்றுட்டு உண்டு. ஓகே, ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் அந்த ரிலேஷன்ஷிப்பை பார்த்துட்டு இல்லை. இந்த பர்சனுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு ரியலைசேஷன் வந்துட்டு இல்லை அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த பர்சனுக்கு லைஃப் ஒரு போர்டன் இந்த பர்சனோட லைஃப் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத சுச்சுவேஷனாக இந்த பர்சன் உங்களை பார்த்துருக்காங்க. ஓகே, ஸோ உங்களை பார்க்குற டைமில் இந்த பர்சனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிட்டு உண்டு. ஓகே, இப்போ எல்லா கஷ்டங்களையும் மறந்து உங்களை பார்க்குற டைமில் அவங்க மனதார சிரிச்சிட்டு உண்டு. இதுக்கு முன்னாடி இந்த பர்சன் வந்து தனக்குள்ள எல்லா கஷ்டங்களையும் ஒழிச்சு வச்சுட்டு வெளியே சிரிச்சிட்டு இருந்த ஒரு கேரக்டர். ஸோ உங்களை பார்க்குற டைமில் இந்த பர்சன் அந்த கஷ்டங்கள் எதுவுமே அந்த பர்சனுக்கு பெருசு தெரிஞ்சிட்டு இல்லை. மனதார அந்த பர்சன் சிரிச்சிட்டு உண்டு. அவ்வளோ சந்தோஷம் உங்ககிட்ட அந்த பர்சனுக்கு கிடைச்சிட்டு உண்டு. ஓகே, பட் அந்த பர்சன் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் ஒரு ஃபூலோட எனர்ஜி நின்றுட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பை மெச்சூரிட்டியை பார்க்கல. உங்களோட வேல்யூ ஒர்த் அந்த பர்சன் மனசிலாக்கிட்டு இல்லை ஸ்டார்டிங்கில். ஓகே, ஆனால் அந்த பர்சனுக்கு தெரியும் நீங்கள் இந்த பர்சனை வந்து என்ன சொல்லுது கொடுக்குற நீங்கள் வந்து இந்த பர்சனை உண்மையாகவே வந்து நேசிக்கிறீங்க. நீங்கள் இந்த பர்சனுக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்குறீங்க. ஸோ இப்போ என்ன சொல்லுது, இந்த பர்சனுக்கு எப்போவுமே நீங்கள் ஒரு அவைலபிளாக இருந்துச்சு உண்டு. இந்த பர்சனுக்கு தெரியும் அந்த பர்சன் நீங்கள் கொடுக்குற லவ் ஒரு ட்ரூ லவ்னு இந்த பர்சனுக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன சொல்லுது, இந்த பர்சன் வந்து இப்போ என்ன சொல்லுது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் வந்து இப்போ என்ன சொல்கிறது, உங்களை வந்து இந்த பர்சன் உங்கள் கூட ஒரு சின்ன வாக்குவாதமோ ஒரு சண்டையோ போட்டுட்டு போனாலும் ஒரு 3 or 4 days இல்லைன்னா ஒரு 1 week ஒரு 2 weekலேயும் மறுபடியும் இந்த பர்சன் உங்ககிட்ட வருவாங்க. ஏன் அந்த பர்சனுக்கு ஸ்டார்டிங் அந்த ரியலைசேஷன் வந்துட்டு இல்லை. ஏன்னா அந்த பர்சன் உங்ககிட்ட வர டைமில் அவங்க எல்லா கஷ்டங்களையும் மறந்து சந்தோஷமாக சிரிச்சிட்டு உண்டு. ஸோ அதனால் அந்த பர்சனுக்கு அந்த ஸ்டார்டிங் அந்த ரியலைசேஷன் வந்துட்டு இல்லை. ஓகே, ஸோ அது எவ்வளோ இப்போ என்ன சொல்லுது, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் மறுபடியும் 2 பேரும் ஒன்று சேர்ந்துகிட்டே இருப்பீங்க. ஓகே, மேபி உங்களுக்கு இந்த ஸ்டார்டிங் ரியலைசேஷன் வந்துட்டு இல்லையா இருக்கும். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். ஓகே, ஏன்னா நமக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காக டைரெக்டாக வந்துட்டு. ஸோ இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இந்த பர்சன் ஸ்டார்டிங் ரிலேஷன்ஷிப் ஒரு மெச்சூரிட்டியாக கண்டிட்டு இல்லைன்னு ஒரு ஃபுல்லோட எனர்ஜி நின்றுட்டு உண்டு. உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் தந்துட்டுல. அப்போ பல தடவை இந்த பர்சனுக்கு நீங்கள் அவைலபிளாக இருந்துட்டு உண்டு. இந்த பர்சனுக்கு தெரியும் நீங்கள் உண்மையாகவே இந்த பர்சன் நேசிக்கிறீங்க. இப்போ என்ன சொல்லுது, இந்த பர்சனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. இந்த பர்சனுக்கிட்ட உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு இந்த பர்சனுக்கு தெரியும். ஆனால் ஆக்சுவலி இந்த பர்சனுக்கு ஆல்ரெடி தலைக்கு மேலே பாரம் இருக்குது, தலைக்கு மேலே சுமைகள் இருக்குது. அப்போ இந்த பர்சன் இருக்கிற சுமையில் உங்களையும் நான் ஏற்றுக்கணுமா, இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க ஒரு பார்டனை ஃபீல் பண்ணிட்டு. பட் உங்ககிட்ட தொடர்ந்து சொல்லிட்டு இல்லை, எனக்கு லைஃப்பில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு கெரியர் வந்து ஓகே இல்லை, எனக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் அப்போ ஒரு சிலருக்கு வந்து மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் வரைக்கும் எத்திருக்கலாம். 2 குழந்தைங்க இருக்கலாம், 2 குழந்தைங்க இருக்கும், மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம். ஓகே,
ஒரு சிலருக்கு மேரிட்டல் ஆஃபர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, அப்போது இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட எல்லா ப்ராப்ளத்தையும் திறந்து சொல்லிட்டும் இல்லை, சொல்லிட்டு இல்லை. ஓகே, எனக்கு இதுதான் ப்ராப்ளம் இருக்குது சொல்லிட்டுல. அப்போ அந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே ஒரு என்ன நெகட்டிவிட்டினா, எனக்கு ஏற்கனவே தலைக்கு மேலே ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஒன்றே எனக்கு வந்து ஏற்றுக்கிற சுச்சுவேஷன் நாங்களே, எனக்கு ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. உனக்கு ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி தரதுக்கு நான் ரெடி இல்லை. இருக்கிற ப்ராப்ளத்தை என்னால் ஃபேஸ் பண்ண முடியல. இதில் உனக்கு ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி எனக்கு எப்படி தர முடியும்? இந்த பர்சன் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நெகட்டிவிட்டி வந்துட்டு உண்டு. ஓகே, உங்களோட வேல்யூ வர்த் മനസ്സിലാക്കിയിട്ടില്ല, உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் தந்துட்டில்ல. இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் உங்களுக்கு இந்த பர்சன் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டில்ல. எப்போ வந்து போனால் இந்த பர்சனுக்கு நிறைய ப்ராப்ளம், ஃபினான்ஷியல் வைஸ் நிறைய ப்ராப்ளம் உண்டு, மணி ரிலேட்டட் நிறைய ப்ராப்ளம். எப்போ அந்த பர்சன் உங்களுக்கு ஒரு மைண்ட் கேம் கழிச்சிட்டு உங்களுக்கு அந்த பர்சனுக்கு தெரியும். நீங்கள் எப்போவுமே இந்த பர்சனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அந்த பர்சனை மேரேஜ் பண்ண ஆசைப்படுறது, உங்கள் கூட ஒரு ஹாப்பி லைஃப் வாழ நீங்கள் ஆசைப்படுறது எல்லாமே இந்த பர்சனுக்கு தெரியும். ஆனால் அந்த பர்சனுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன ஒரு போர்டன்ஸ் இருக்குது. ஸோ அந்த பர்சன் வந்து எப்பவும் மணி ஒர்க்குன்னு உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம உங்களை பல தடவை அந்த பர்சனை கஷ்டப்படுத்திட்டு உண்டு. ஓகே, பல தடவை ஒரு மைண்ட் கேம் கழிச்சிட்டு உண்டு. நீ எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு உண்டு. ஆனால் அந்த பர்சனுக்கு தெரியாது. இப்போ என்னதான் அந்த பர்சன் வந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு சமூகத்தில் எனக்கு ஒரு நல்ல நேம் இருக்குது, ஸோ ஒன்று மேரேஜ் பண்ணும்போது எனக்கு இன்னும் என்னோட நேம் டேமேஜ் ஆகும் அப்படி இப்படின்னு சொன்னாலுமே இந்த பர்சனுக்கு வந்து உங்களை வேண்டாம் நீ இக்னோர் பண்ணாலுமே இந்த பர்சனுக்கு வந்து உங்களை பார்க்குற டைமில் ஒரு அந்த பர்சனை மீறி ஒரு சந்தோஷம் கிட்டும். ஆனால் அந்த பர்சனுக்கு ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சிட்டு இல்லை. ஓகே, ஸோ அதனால் நான் ஆல்ரெடி சொன்னேன். அது இல்லாமல் அந்த பர்சன் உங்களை சீட் பண்ணிட்டு உண்டு. இந்த மைண்ட் கேம் நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்த பர்சன் உங்களை மைண்ட் கேம் கிடையாது. இந்த பர்சனுக்கு தெரியும் நீங்கள் வந்து இந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியும். ஆனால் அந்த பர்சன் மைண்ட் கேம் கழிச்சுட்டு மேபி ஃபேமிலி புஷ் பண்ணி இந்த பர்சன் யாருக்காவது ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்குள்ள மேபி அந்த பர்சன் உங்களை சீட் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது ஒரு வேலை அந்த பர்சன் உங்களை சீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே யூனிவர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் கொண்டு வந்துட்டு ரெண்டு பேரும் செப்பரேஷன் ஆகிட்டு மறுபடியும் ரெண்டு பேருமே கான்டாக்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டு ரெண்டு பேருமே நீங்களும் கான்டாக்ட் பண்ணிட்டு இல்லை அந்த பர்சன் கான்டாக்ட் பண்ண அப்போ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் வந்துட்டு ஓகே, மேபி இந்த பர்சன் மேபி உங்களை பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம் இல்லை சோஷியல் மீடியாலேயும். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே ரெண்டு பேரும் மீட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிட்டு அந்த சுச்சுவேஷனை நீங்கள் குயின் ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜிக்கு வந்துட்டு அப்போ இந்த பிரேக்கப் சுச்சுவேஷனை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸை பற்றி நீங்கள் படிச்சுட்டு இப்போ என்ன சொல்கிறது, யூனிவர்ஸ் கூட ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகிட்டு ஸ்டார்டிங்கில் இந்த பர்சனால் நீங்கள் பல தடவை நீங்கள் அழுதுட்டு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் இந்த பிரேக்கப் சுச்சுவேஷனுக்கு அப்புறம் யூனிவர்ஸ் கூட ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகி பல பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸு ஸோ நல்ல உங்கள் லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எப்போவுமே சிரிச்சுட்டு உங்கள் ஒர்க்கை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க. ஓகே, நீங்கள் குயின் ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜிக்கு நீங்கள் வந்துட்டு ஸோ நீங்கள் குயின் ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜிக்கு வந்துட்டு அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்கப் சுச்சுவேஷனுக்கு பிறகு அந்த பர்சனை வந்து என்ன பண்ணுற அந்த பர்சனுமே வந்து ஒரு ஃபீல் ஆகுது. என்ன ஃபீல்னால் அந்த பர்சன் வந்து நினச்சி பார்க்கல. இப்போ உங்களோட செப்பரேஷன் அந்த பர்சனை பாதிக்கும், அந்த பர்சனுக்கு ஒரு வலியை கொடுக்கணும் இந்த பர்சன் அவங்க லைஃப்பில் எதிர்பார்த்துட்டே இல்லை. நான் சொன்னேன்ல, இந்த பர்சனுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே உங்ககிட்ட வரும்போது ஒரு சந்தோஷம் கிடைச்சிட்டு அந்த பர்சன் அந்த டைம் அந்த ரிலேஷன் வந்துட்டு ஆனால் அந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் இந்த பர்சன் வந்து அந்த பர்சனுக்கு ஒரு கில்ட் ஃபீல் ஆகிட்டு நமக்கு கில்ட் டைரக்டாகவே டைரக்ட் கார்டாகவே வந்துட்டு ஸோ அந்த பர்சனுக்கு ஒரு கில்ட் ஃபீல் ஆகிட்டு நான் எடுத்த முடிவு ராங்காகி போச்சோ, இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த அளவுக்கு செப்பரேட் ஆகும்னு அந்த பர்சன் வந்து கனவுல கூட நினச்சிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிட்டு ஸோ அதனால் அந்த பர்சனே இருங்க
ஸோ இந்த கார்டு பார்க்கும்போது தெரியலையே அந்த பர்சன் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இவ்வளோ சீக்கிரமாக ஒரு செப்பரேஷன் ஒரு லாங் செப்பரேஷன் ஆகும்னு இந்த பர்சன் நினச்சி பார்த்துட்டு அது செப்பரேஷன் ஆகிடுச்சு மறுபடியும் கவுண்டர் பண்ண முடியாத சுச்சுவேஷன் ரெண்டு பேருக்குமே கிரேட் ஆகிட்டு உண்டு ஸோ அந்த பர்சன் தலையை குனிஞ்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஸோ அந்த பர்சனும் உங்களை மறக்கிறதுக்கு ஆக்சுவலி இந்த பர்சனுக்கு ஆல்ரெடி சொன்னேன் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது கெரியர் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னேன் ஸோ அந்த பர்சன் உங்களை மறக்கிறதுக்கு வேலைகளை இழுத்து போட்டு செஞ்சிட்ருக்கலாம் இல்லைங்க அவங்களோட மைண்ட் அவங்களோட எண்ணங்களை வந்து ஒட்டு மொத்தமாகவே கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ இப்போ இல்லைங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஜாப் கூட பார்த்து போயிட்டுருக்கலாம் ஸோ ஏதாவது உங்களை மறக்கிறதுக்கு இந்த பர்சன் பல ஆக்ஷன் எடுத்துகிட்டு உண்டு ஓகே பட் அந்த பர்சனால் வந்து ஓகே அந்த பர்சனாலேயே வந்து மூவ் ஆன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஓகே இது ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனில் ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பர்சன் இந்த செப்பரேஷனில் வந்து இந்த செப்பரேஷன் இந்த பர்சனை பல கில்ட் ஃபீல் ஆகிட்டு உண்டு தான் எடுத்த முடிவு ராங்னு இந்த பர்சனுக்கு தெரிஞ்சிட்டு உண்டு ஓகே இந்த பர்சன் வந்து சரி ஓகே நடந்து போச்சு இனி இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மறுபடியும் நம்ம ஓகே பண்ணி கொண்டு போகலாம் சொல்லிட்டு இந்த பர்சன் பல ஸ்டெப் எடுத்துட்டு லைஃப்பில் நீங்களும் கியூன் ஆஃப் ஒன்ஸ் எனர்ஜிக்கு வந்துடும் நீங்களும் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சனை மைண்ட் பண்ணலை ஓகே நீங்கள் உங்கள் சைட்லேருந்து எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலை அப்போ இந்த பர்சன் வந்து பல ஆக்ஷன் உங்களுக்கு தெரியாதான் இருக்கும் இந்த பர்சன் எடுக்கிற ஆக்ஷன்ஸ் மேபி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் மேபி இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்கள் நம்பரை எடுத்து கால் பண்ணுற காலிங் கொடுக்குற டைமில் ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்சனோட மைண்ட் வந்து ஒரு நெகட்டிவிட்டிக்கு வந்துட்டு உண்டு ஸோ அப்படி அந்த வேலை தான் பண்ணிக்கலாம் இல்லைங்க ஒரு மெசேஜ் பண்ணுற டைமில் வந்து ஸோ மெசேஜ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பேக்கில் போயிட்டு உண்டு ஓகே இல்லை என்ன பார்த்தீங்கன்னா மேபி உங்ககிட்ட டேரெக்டாக வந்து பேசலாம் சொல்லிட்டு இந்த பர்சன் கிட்ட வர டைமில் அந்த பர்சன் மறுபடி மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு ஸோ அந்த பர்சன் உங்களுக்கு தெரியாதான் இருக்கும் அந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பு சரி ஓகே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகி போச்சு ஓகே ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் ஒரு க்ரோ வேணும் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சந்தோஷமாக நான் ஜீவிக்கணும் உங்கள் கூட வந்து 10 of Cups வந்துருக்கு ஸோ உங்கள் கூட வந்து ஒரு ஃபேமிலி லைஃப் வேணும் ஏன்னா அந்த பர்சனுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு ரியலைசேஷன் வந்துட்டு உண்டு ஓகே அது மட்டும் இல்லாமல் இது ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் நான் சொன்னேன் அப்போ இந்த பர்சன் இந்த செப்பரேஷனில் ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு உண்டு இந்த செப்பரேஷன் இந்த பர்சனை வந்து ஸ்பிரிச்சுவல் வேலை மாற்றிட்டு உண்டு ஓகே இந்த பர்சனை ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஓகே ஸோ ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆன பர்சன் வந்து தன்னோட தப்பை வந்து அவங்க ஒரு ரியலைசேஷன் பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியுது இந்த ரிலேஷன்ஷிப் என்னால் தான் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆச்சு நான் தான் ஸ்டார்டிங்கில் ஃபுல்லோட ஒரு எனர்ஜி நின்றுட்டேன் ஒரு மெச்சூரிட்டியாக அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் பார்க்கல ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் வேலை அந்த பர்சன் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் ஒர்க்கை செஞ்சுட்ருக்காங்க கூட நம்ம சொல்லிக்கலாம் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஓகே இந்த பர்சன் அப்போ இந்த பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணுறதுக்கு இந்த பர்சன் பல ஸ்டெப்பை எடுத்து இந்த பர்சனுக்கு எல்லா ஸ்டெப்புமே ஃபெயிலியர் டயர்ட் ஆஃப் சுச்சுவேஷன் ஸ்டார் சொன்னேன் இல்லை உங்களை மறக்கிறதுக்கு மூவ் ஆன் பண்ணுறதுக்கு அந்த பர்சன் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ண முடியலை இப்போ என்ன சொல்லுது மைண்டு கூடயும் ஹார்ட்டு கூடயும் ஃபைட்டு போட்டு டயர்டாக இருக்க சுச்சுவேஷன் உங்களை பற்றின திங்கிங் வர டைமில் அந்த போஸ்டர் இக்னோர் பண்ணவும் முடியலை ஸோ டோட்டலாக அந்த போஸ்டரோட மைண்டு ஒர்க் ஆகிட்டேன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் உங்களை பற்றின திங்கிங் வர டைமில் ஆட்டோமேட்டிக்காக அந்த போஸ்டர் ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன் ஒரு பிளாங்க் சுச்சுவேஷன் லைஃப்பில் ஒன்றும் இல்லாத சுச்சுவேஷன் வந்துட்டு இந்த பர்சன் பல ஸ்டெப் எடுத்து இந்த பர்சனில் உங்களுக்கு இந்த பர்சன் எடுக்கிற ஸ்டெப் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோ வேணும் ஸோ இந்த ரிப்னஸ் கார்டு வந்துருக்கு ஸோ பார்க்கும்போது தெரியலையா ஸோ இந்த மாதிரி இந்த இமேஜ் பார்க்கும்போது இந்த ஃப்ரூட் வந்து என்ன அழகாக வந்து இருக்குது என்ன அழகாக க்ரோ ஆகியிருக்குது ஸோ இந்த பர்சனுக்கு ஒரு ஆசை என்னோடய ரிலேஷன்ஷிப் வந்து ஓகே ஆகணும் நான் அவங்க கூட ஒரு ஃபேமிலியில் ஜீவிக்கணும் 2 குழந்தை பெற்றுக்கணும் சந்தோஷமாக நம்ம எங்கேயாவது போய் நம்ம வாழணும் இந்த பர்சனுக்கு ஆசை உண்டு ஆனால் அந்த பர்சனும் பல ஸ்டெப் எடுத்து பார்க்குறாங்க ஆனால் அந்த பர்சனுக்கு ஒன்றும் பண்ண முடியல அதாவது நான் ஆல்ரெடி சொன்னேன் இது யூனிவர்ஸாகவே கொண்டு வந்த ஒரு செப்பரேஷன் சொன்னேன்ல இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் சொன்னல அப்போ பல ஆக்ஷன் எடுக்கிறாங்க பட் இந்த பர்சனுக்கு ஒன்றும் ஓகே டயர்ட் ஆஃப் சுச்சுவேஷன் இந்த பர்சன் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஓகே ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஆல்ரெடி சொன்னேன் இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் சொன்னேன் ஓகே ஸோ இதில் வந்து இப்போ இருக்கிற சைக்கிள் வந்து இப்போ ஆக்சுவலி இந்த பர்சன் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஓகே
ஸ்பிரிச்சுவலி அவேக்கனால அந்த பர்சனுக்கு இப்போ வந்து ட்ரூ தெரிய வருது. எதனால இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆச்சு, இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிறதுக்கு காரணம் என்ன, அந்த ட்ரூ அந்த பர்சனுக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த ஃபீல் ஆகுது. ஸோ ஃபீல் ஆகுறதுனால தான் அந்த பர்சன் வந்து உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க. அதில் நமக்கு 4 ஆஃப் வாண்ட்ஸ் 2 டைம்ஸ் வந்திருக்கு. உங்க கூட சந்தோஷமாக ஒரு ஹாப்பி லைஃப் வாழணும், அதுதான் அந்த பர்சனோட ஆசை. ஸோ நம்ம கிங் ஆஃப் வந்திருக்கு. ஸோ இந்த பர்சன் ஒரு ஆஃபரை கொண்டு ஒரு கப் ஆஃப் ஆஃபர் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுவாங்க. நீ என்ன மேரேஜ் பண்ணிப்பியா, ஓகே, ஒரு கப் ஆஃப் ஆஃபர் இந்த பர்சன் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் க்யூன் ஆஃப் வான்ஸ் எனர்ஜிக்கு இருந்துக்கோங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் 10 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த பர்சனோட கம்ப்ளீஷன் நீங்கள் ஆகும். ஓகே, ஸோ வேர்ல்டு கார்டு வந்திருக்கு. இந்த பர்சனுக்கு ஒரு கம்ப்ளீஷன் உங்கள் கூட மட்டும் அந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இதுதான் அந்த பர்சனல் ட்ரூ ஃபீலிங். ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.